ஸ்டார்ட் பண்ணலாம். Namaskaram. Dear Astika devotees, request everyone to put your mic on mute, please. Dear Astika devotees, எனதருமை ஆஸ்திக அன்பர்களே, நமஸ்காரம், மாலை வணக்கம். இந்த ஆன்மீக மாலையில் உங்களை சந்திப்பதிலும் வரவேற்பதிலும் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஸ்ரீ பிரசன்ன மகா கணபதியின் அருளாலும் ஆச்சாரிய பெருந்தகையின் ஆசீர்வாதங்களாலும் வேத மாதாவின் அபரிதமான அருளாலும் உலக நன்மைக்காக பிரசன்ன மகா கணபதி வேத சம்ரக்ஷண சபா மூலமாக வேத சம்ரக்ஷண சேவையை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சபா மூலமாக சதுர்வேத பாராயணம் வேத வித்துக்களால் கடந்த 3 வருடங்களாக தலைநகர் டெல்லியிலும் பாலக்காடு கஷேத்திரத்திலும் நடைபெற்று வருகிறது. டெல்லியில் ஸ்ரீ இஷ்டசித்தி விநாயகர் ஆலயம் மயூர் விகார் ஃபேஸ் 3யிலும் ஸ்ரீ வரத கணேச மந்திர் தில்ஷத் கார்டனிலும் பிரசன்ன மகா கணபதி கோவில் பரளி கிராமம் பாலக்காட்டிலும் சதுர்வேத பாராயணம் நடைபெற்று வருகிறது. நாட்டின் பல பாகங்களில் இருந்து ஆஸ்திக அன்பர்கள் இந்த பாராயணம் தங்கள் பகுதி கோவில்களில் நடத்த வேண்டுகோள் வைத்துள்ளார்கள். கூடியவரை நிறைவேற்ற முயற்சிக்கின்றோம். இந்த சதுர்வேத பாராயணம் தங்கள் இல்லங்களிலோ கோவில் போன்ற பொது இடத்திலோ வேண்டுபவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஸ்ரீ ராஜேஷ் வாத்தியார் 7982801051 and 9911712740. இத்துடன் ரிக்வேத யஜுர்வேத கண்டஸ்த பாராயணம் காமியார்த்த ஹோமம் நடத்தி தரப்படும். அன்னதானம் ஏற்பாடு செய்து அவர்கள் சார்பில் வழங்கப்படும். வேத விற்பனர்களுக்கு அவர்களின் படிப்பு தகுதிக்கேற்ப ரிக்வேத பிரவீணா, யஜுர்வேத பிரவீணா, பௌராணிக பிரவீணா, வேத கல்பரத்னம் ஆகிய கௌரவ பட்டங்கள் வழங்கப்படுகிறது. இந்த நற்பணிக்கு பக்தர்களிடமிருந்து நன்கொடைகள் வரவேற்கப்படுகின்றன. இந்த தொகைக்கு வருமான வரி விலக்கு சான்றிதழ் வழங்கப்படும். வேதம் தழைக்க, வேத மந்திரம் எங்கும் ஒலிக்க இணைவோம், வாரீர் வாரீர். லோகா சமஸ்த சுகினோ பவந்து. தேங்க்யூ. ஓவர் டு ராஜேஷ் வாத்தியார். நீங்க கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் மங்களாச்சரணம் ஹோஸ்டிங். நீங்க இது பண்ணணும் இல்லையா, மங்களாசாசனம் சொல்லணும் இல்லையா? மங்களாச்சரணம் அதை சொல்லு. மங்களாச்சரணத்துக்காக ஹரிஹர கணபாடிகள் வரார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, மங்களாச்சரணம் பண்றதுக்காக ஹரிஹர கணபாடிகள் வராரு சொல்லுங்க நீங்க. அடுத்து மங்களாசாசனம் பண்ணறதுக்கு ஹரிஹர கணபாடிகள் வருகிறார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். भद्रं वद दक्षिणतो भद्रमुत्तरतो वद भद्रं पुरस्तान्नो भद्रं पश्चात् कपिञ्जल भद्रं वद पुत्रैर्भद्रं वद गृहेषु च भद्रमस्माकन्नो वद भद्रन्नो अभयं वद भद्रमदस्तान्नो वद भद्रमुपरिष्टान्नो वद भद्रं भद्रन्न आवद भद्रन्नः सर्वतो वद असपत्नः पुरस्तान्नः शिवं दक्षिणतस्कृधि अभयं सततं पश्चात् भद्रमुत्तरतो गृहे यौवनानि महयासि जिज्ञुषामि वदुन्दुभिः शकुन्तकः प्रदक्षिणं शतपत्राभिनो वद आवदंस्त्वं शकुने भद्रमावद तूष्णीमासीनः सुमतिञ्चिकिद्दिनः यदुत्पदन्वदसि कर्करिर्यथा बृहद्वदेम विदथे
सुवीराः नमः सभाभ्यः सभापतिभ्यश्च ओ நமஹ. எனது பெயர் ஹரிஹர சர்மா. ராஜேஷ் அண்ணாவுடைய தம்பி ஸ்தானத்துல நான் இருக்கேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். சபைக்கு நமஸ்காரம். மிக்க நன்றி ஹரிகிர கணபாடிகளுக்கு. அடுத்து லௌகீக மங்களாச்சரணம் சொல்ல ஸ்ரீ கணேசன் அவர்களின் புதல்வன் ஹரி வருகிறார். ஹரி ப்ளீஸ். எல்லாருக்கும் நமஸ்காரம். गणनायकाय गणदेवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणाधीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि. மிக்க நன்றி, மிக்க நன்றி. அடுத்து இன்றைய முக்கிய விருந்தினரை பற்றிய சீஃப் கெஸ்ட் அவரை பற்றிய ஒரு அறிமுகம். We are happy to have amongst us Sri T.S. Chandramoulishwaran, our chief guest of the evening. Popularly, he is addressed as Sri Ishwaranji. Ishwaranji, namaskaram. We welcome you for this evening. இந்த ஆன்மீக மாலைக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். Sri Ishwaranji is a chartered and cost accountant in corporate world for over 3 decades in companies like Modi Xerox, Qualcomm, EDS, Birlasoft, and he has held senior positions in all these companies. He is also served as executive assistant to Chairman Modi Xerox, which gave him a unique experience. Currently, he is a senior partner in Cadence Management, part of Ixana Workspace Solutions, offering various financial services to corporates. The language Sanskrit fascinated him and he took his interest to passion. He enrolled as a regular student in Sri Lal Bahadur Shastri National Sanskrit University, specializing in Navya Vyakaranam. He completed another Acharya degree in Prachin Vyakaranam. He is volunteering himself in teaching Sanskrit to class 6th, 7th and 8th standards and is engaging himself with his passion. Congratulations, sir. We are very proud to have you amongst us as chief guest of this evening. அவரை இன்றைய மாலையில் தலைமை தாங்கி கௌரவிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு கிளாப் கொடுக்கலாமே எல்லாரும். So next, I am very happy to introduce the speaker, Happy Krishna. கிருஷ்ணா என்றாலே மகிழ்ச்சி, அதிலும் ஹாப்பி கிருஷ்ணா என்று மகிழ்ச்சிக்கே சந்தோஷ அடைமொழியோடு நம்மிடை பேச வந்திருக்கும் கிருஷ்ணா அவர்களை நாம் கர ஒலி எழுப்பி வருக வருக என வரவேற்கின்றோம். கிருஷ்ணா, we welcome you. அவரை பற்றிய முன்னுரை. அத்வைத வேதாந்தம், ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் இவற்றில் ஆராய்ச்சி செய்பவர். இன்றைய நவீன யுகத்தில் உள்ள இளைய தலைமுறையை சனாதன தர்மத்தின் வேர்களுடன் இணைக்கும் முகமாக பல புத்தகங்களை எழுதியுள்ளார். இன்றைய காலகட்டத்தில் எழுப்பப்படும் அறிவு சார்ந்த கேள்விகளுக்கு நமது பாரம்பரிய ஞான மார்க்க தர்க்க மார்க்க பதில்களுடன் அவர்களுக்கு புரியும் வண்ணம் எடுத்துரைத்தும் வருகின்றார். Philosophical counselor, guiding individuals towards deeper self-understanding
He conducts sessions and training on ego awareness, inner clarity, and relationship dynamics. On his professional front, he works as an AI modeler with expertise in refinement of AI response patterns. இன்று நமது அறிவோம் நமது தெய்வங்கள் என்ற today's he is going to speak on Mahavishnu, the name and Nama, and share his rich knowledge with us. We welcome him. We are very happy to welcome you. We are very happy to have you amongst us. Thank you. Over to Happy Krishna. गजाननं भूतगणादिसेवितं कवित्वजम्बोप्रसारवक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वसिष्ठान्ते वसदृशिगणैः आवृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दमूर्तिं स्वात्मा रामं मुदितवनं दक्षिणामूर्तिमीडे हृदयगुहरमध्ये केवलं ब्रह्ममात्रम् अहम् अहम् इति साक्षात् आत्मरूपेण भाति हृदि विषमनसा स्वं चिन्वता मज्जता वा पवनचलनरोदत् आत्मनिष्ठो भवन्तम् எல்லாருக்கும் நமஸ்காரம். ராம் ராம், ராதே கிருஷ்ணா, சீதாராம், ராதே ஷியாம். இன்னைக்கு டாபிக் நான் வந்து தமிழ் இங்கிலீஷ்லேயே பேசுகிறேன். இன்னைக்கு டாபிக் பார்த்தோம் அப்படின்னா மகாவிஷ்ணு, த நேம் அண்ட் த நாமா. அடுத்த ஒரு 20-30 நிமிஷம் நம்ம பேச போகிறோம். நிறைய விஷயங்கள் நம்மளோட கனெக்ட் ஆகிற விஷயங்கள்லேருந்தே நம்ம ஆரம்பிப்போம். விச் இஸ் காமன் டு ஆல். எந்த ஒரு தனி மனுஷனா எடுத்துட்டாலும் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல காமனா இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆரம்பிப்போம். நான் என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ப்ளீஸ் கன்ஃபார்ம் இஃப் இட் இஸ் விசிபிள். ராம ராம ராம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணா அங்கே தான் கன்ஃபார்ம் பண்ணிச்சு. மைக் இருக்கு டிஎஸ்சி இருக்கு. தெரியுது. நல்லது. ராமராம். ஓகே, ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? தெரியுது. கண்டினியூ. ஓகே, நல்லது. நம்ம எல்லாருக்கும் நிறைய முகங்கள் இருக்கு. அதாவது நம்மளுடைய செல்ஃப் பர்சனாலிட்டி அப்படின்னு சொன்னா நிறைய முகங்கள் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இந்த சமுதாயத்துல நிறைய இடத்துல நமக்கு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு தனி மனுஷனா எடுத்துட்டாலும் irrespective ஆஃப் நம்மளுடைய சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், நம்மளுடைய ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி, இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு லெவல்ல ஒரு எமோஷனல் இஷ்யூ இருக்கும், இல்ல ஒரு சோஷியல் இஷ்யூஸ் இருக்கலாம், எக்கனாமிக் இஷ்யூஸ் இருக்கலாம், கல்ச்சுரல் ஐடென்டிட்டி ரிலேட்டடான நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். தனி மனுஷனாவே ஒரு பர்சனல் லெவல்ல, பர்சனாலிட்டி லெவல்ல, தனி மனுஷன் லெவல்ல ப்ராப்ளம் இருக்கலாம். நம்மளுடைய குடும்பம், எக்ஸ்டென்ஷன் குடும்பம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நிறைய ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து டெக்னாலஜி, சயின்ஸ் எல்லாத்துலேயுமே பயங்கரமாக டெவலப் ஆகிட்டோம். நிறைய கட்டிங் எட்ஜ் ஃபெசிலிட்டிஸ் நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அதாவது ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜாவால கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலை வாழ முடியாதுங்கக்கூடிய அந்த அளவுக்கு நம்ம இருக்கோம். பட் ஸ்டில் நம்ம எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்கு. எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய இருந்தாலும் இதுக்கு வந்து 2 விஷயம். ஒன்று வந்து ரீசன், ரூட் காஸ் என்ன, இன்னொன்று சொல்யூஷன் என்ன பண்ணினா இந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வரலாம் அப்படிங்கக்கூடிய தேடல்ல தான் எல்லாரும் ஓடிண்டே இருக்கும். ஹேவிங் செட் எவ்ரிதிங், காமன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே ஈகோ வர்சஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். இந்த இடத்துல வந்து நிறைய கன்ஃபியூஷன் நம்ம பார்த்தோம்னா, ஒரு தனி மனுஷன் சமுதாயத்துல பேசினாலும் சரி, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உலகம் எல்லா இடத்துலையும் இல்லை அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த அகங்காரம் வந்து பயங்கரமா ஒரு ரோல் பிளே பண்றது. நிறைய பேர் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கும் ஈகோக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியாத அளவுக்கு தான் இருக்கா. ஹேவிங் செட், இந்த ஈகோ அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஐடென்டிட்டி, நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும், இதுதான் நான் அப்படிங்கக்கூடிய ஒரு புரிதல் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. நம்மளுடைய வாழ்ந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாம இப்படியெல்லாம் வளர்ந்துருக்கோம் அப்படிங்கக்கூடிய ஒரு புரிதல் இருக்கும். அதே மாதிரி
நம்ம சமுதாயத்துல இருக்கக்கூடிய எல்லா மனுஷா, எல்லா பொருள் எல்லாத்துக்குமே அந்தந்த ஐடென்டிட்டிங்கிறது இருக்கு. உயிர் இருக்கக்கூடிய பொருளுக்கும் உயிர் இல்லாத பொருளுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. நம்ம வெளியில நம்மளுடைய அகங்காரத்துடைய கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கும்போது அந்த ஐடென்டிட்டி எல்லாமே தனித்தனியா இருக்கு. எக்ஸாம்பிள், நாம ரூப விவகாரம், நேம், ஃபார்ம் அண்ட் பர்பஸ், அதுக்கேத்த மாதிரி அதோடைய ஐடென்டிட்டி இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு தங்க கொலுசு, தங்க வளையல், தங்க கம்மல், மூக்குத்தி எது எடுத்துட்டாலும் ஒன்னொன்னுக்கும் ஐடென்டிட்டி வேறையா இருக்கும். கொலுசா அது கால்ல போட்டுப்போம், கம்மலா தோடா அது காதுல போட்டுப்போம், மூக்குத்தியா அது மூக்குல போட்டுப்போம், வளையலா அது கையில போட்டுப்போன்னு. ஆனா எல்லாமே தங்கம் தான் அப்படிங்கக்கூடிய ஒரு புரிதல் நமக்கு ஒரு நாலேஜ் லெவல்ல இருந்தாலும் அது நம்மளுடைய அனுபவ தளத்துல இல்ல. அந்த புரிதல் நமக்கு அனுபவ தளத்துல இருந்தது அப்படின்னா எல்லா மனுஷங்களும் வேற வேற, எல்லாருடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், குணாதிசயங்கள் எல்லாமே வேற வேறையா இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது பரபிரம்மம் தானே அப்படிங்கக்கூடிய புரிதல் நமக்கு இருந்தாலும் இந்த புரிதல் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்மளால அப்ளை பண்ண முடியறது இல்லை. இது நாலேஜ் லெவல்ல இருக்கக்கூடிய விஷயம், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்ல வரதில்லை. அடுத்தது பார்த்தோம்னா, நம்மளே ஒரு சிங்கிள் பர்சனா எடுத்துட்டாலும் நமக்குன்னு ஒரு தனி முகம் இருக்கு, ஒரு பர்சனல் செல்ஃப் இருக்கு. அதுக்கு அடுத்தது ஆபீஸ்ல போனோம்னா ஒரு ப்ரொஃபஷனல் செல்ஃப் இருக்கு. அப்பா, பிரதர், ப்ரொஃபசர், மேனேஜர், ட்ரஸ்டி, சேர்மன் அப்படின்னு நிறைய ஹேட்ஸ் நம்ம வேர் பண்ணும்போது மொத்தத்துல இந்த ஐடென்டிட்டி அப்படிங்கக்கூடியது நம்மள பயங்கரமா ஆட்கொண்ட ஒரு விஷயம், நம்மளுடைய அகங்காரத்தை மெருகேத்துற மாதிரி இருக்கக்கூடிய விஷயம். சரி, இதை நிறைய பேர் நம்ம பணம் சம்பாதிச்சா சரியாயிடும், நமக்கு இது பண்ணா சரியாயிடும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில ஒன்னொன்னு போனதுக்கு அப்புறமும் எவ்ரிபடி இஸ் ஃபேசிங் ஒரு இன்னர் எம்டினஸ். ஆழ் மனசுல ஏதோ ஒரு வேக்யூம் இருக்கும். மிட் லைஃப் கிரைசிஸ், ஐடென்டிட்டி கிரைசிஸ், எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ், எல்லா விதமான பயங்கர வெஸ்டர்ன் பிலாசபிஸ் எல்லாம் நிறைய பேர் தேடி தேடி போறா. ஆனா இதுக்கு உண்டான ஒரே சொல்யூஷன் அந்த அகங்காரத்தை மெருகேத்துறதை விட்டுட்டு அந்த அகங்காரத்தை நம்ம சரணாகதி பண்ணிட்டோம், சரணாகதி பிராக்டிஸ் பண்ணறோம் அப்படின்னா அதுதான் ஒரு சிங்கிள் சொல்யூஷன். அதுதான் த நேம் அண்ட் நாமா அப்படின்னு சொல்றோம். இப்போ நேம்னாலே ஐடென்டிட்டி தானே, எல்லாத்துக்குமே ஒரு பேர் இருக்கும் இல்லையா? ஆனா அந்த பேரு நேமா மட்டுமே இருக்கும். ஆனா கடவுளோட பேரை மட்டும் நம்ம திரும்ப 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 சொல்லும் போது அது நாமான்னு சொல்றோம். ஏன், இப்ப நிறைய பேருக்கு ராமன்னு பேர் இருக்கு, விஷ்ணுன்னு பேர் இருக்கு, கிருஷ்ணான்னு பேர் இருக்கு, அவ பேரை நம்ம சொல்ல நமக்கு வராது. ஆனா பகவானோட பேரை நம்ம திரும்ப 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 சொல்லும் போது அது ஏன் நாமான்னு சொல்றோம்? அதுக்கு ஏன் ஒரு மகிமை இருக்கு அப்படின்னா, ஒரு வார்த்தையும் ஒரு நாமா ஒரு டேப்லெட் மாதிரி அப்படின்னு சொல்றா. நம்ம ராம 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 சொல்ல 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 அந்த ராம நாமத்துடைய லயம் மகிமை அந்த ஒவ்வொரு வாக்ஷுத்தத்துல வரும். ஆக்சுவலா நாமம் சப்த கர்ப்பிணியா இருக்குமா, இட் கேரிஸ் த எனர்ஜி அப்படின்னு சொல்லுவா. அந்த எனர்ஜி நம்ம எமிட் பண்ண நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரம் குறைஞ்சுட்டே வரும். இதுதான் அகங்கார சரணாகதி பிராக்டிஸ் பண்றதுக்கு ஈஸியஸ்ட் வே அப்படிங்கிறது நாமா சொல்றது, பக்தி சொல்றது அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. இதை பண்றதுனால என்ன ஆகும்? இப்போ ஒரு நாளைக்கு நான் 1 மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் சஹஸ்ரநாமம் சொல்றேன். கமிங் டு த டாபிக் ஆஃப் டுடே, நான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றேன், லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றேன், சிவ சஹஸ்ரநாமம் சொல்றேன், இல்ல வெறும் ராமநாமம் சொல்றேன். அந்த நாமா சொல்ல சொல்ல ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம நாமா சொன்னோம், அந்த பகவானோட கருணையை நினைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அகங்காரம் சரணாகதி ஆயிடுறது. சோ ஒரு காக்னேட்டிவ் சயின்ஸோடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா பக்தி இஸ் an ஈகோ சரண்டரிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் என் அகங்காரத்தை நான் பகவானோட காலடியில சரணாகதி பண்ணிட்டேன் அப்படின்னா நாள் ஃபுல்லா அந்த அகங்காரம் என்னோட பேச்சை கேட்கும், அதுக்காக நாம சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணினாலே நிறைய விஷயங்கள் இருக்கு. கம்மிங் டு இதுதான் நேம் அண்ட் நாமா அப்படின்னு சொன்னோம். அண்ட் விஷ்ணு சஹஸ்ரநாமம், கம்மிங் டு த டாபிக். இப்போ நம்ம ஏன் விஷ்ணு சஹஸ்ரநாமம் நம்ம ஏன் விஷ்ணு எடுத்துட்டோம் முதல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அடுத்தது நம்ம ஏன் விஷ்ணு சஹஸ்ரநாமம் எடுத்துட்டோம், நம்ம ஏன் இத ஓவராலா எப்படி அணுகிறோம், எப்படி இது இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் சஹஸ்ரநாமம் ஆஃப் விஷ்ணு எல்லாருக்கும் தெரியும், 1000 பெயர். இது ஜென்ரலா எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் கொஞ்சம் ஸ்லோகமாவது தெரியும் அப்படிங்கிறது. இப்போ நம்மளுடைய பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு நம்ம 3 எடுத்துட்டோம் அப்படின்னா
அதுல மகாவிஷ்ணு மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா மகாவிஷ்ணுடைய அந்த எனர்ஜி ஃபார்மை வந்து இப்ப சயின்ஸோட நம்ம லிட்டரலா ஒரு மெட்டபருக்காக நான் கம்பேர் பண்றேன், எல்லாருடைய ஈஸி புரிதலுக்காகவும் டு ஈஸிலி கனெக்ட் அண்ட் கன்வே. என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஆட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அப்படின்னு இருக்கும் இல்லையா. நியூட்ரான் அண்ட் புரோட்டான் இஸ் ஒன்னு வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, ஒன்னு வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு. இதுதான் வந்து நம்மளுடைய மனசளவுல ரஜோகுணம், சத்துவகுணம், தமோகுணம் அப்படின்னு சொல்றோம். எகெயின் நம்ம எல்லாத்துக்குமே வந்து கடவுளை மேப் பண்ணிட்டோம். பிரம்மா, விஷ்ணு, மகேஷ்னு எல்லா கடவுளும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்ப கணபதி அதர்வசீஷம் சொன்னோம் அப்படின்னா துவம் குணத்ரயாதீத, துவம் தேகத்ரயாதீத, துவம் காலத்ரயாதீத அப்படின்னு மகாகணபதி தான் நம்மளுடைய பரபிரம்மம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல எல்லா கடவுளும் பரபிரம்மம் அப்படின்னே நம்ம வந்து சொல்றோம், வழிபடுறோம். அண்ட் கமிங் பேக் டு த விஷ்ணு, நம்ம பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு அப்படின்னாலே நம்மள காக்கிற கடவுள் அப்படின்னு சொல்றோம். நம்மள வந்து எது காக்கும்? இப்போ வந்து ரொம்ப லாஜிக்கலா பேசுறவா இருப்பா இல்லையா. கமிங் பேக் டு த 2K கிட்ஸ் அண்ட் Gen Z கிட்ஸ், பக்தி இல்லாம நான் இதை பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய கர்மா நம்மளை காக்கும். நம்ம பண்ணக்கூடிய நம்மளுடைய கர்மாங்கிறது நாட் ஒன்லி நம்மளுடைய ஆக்ஷன், நம்மளுடைய எண்ணத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. அது வந்து புண்ணியமா கன்வெர்ட் ஆகும். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஷாப்பிங் மால்ல போறோம் அப்படின்னா அங்க ஏதாவது ஒரு பிளே ஏரியா இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கரன்சியால டைரக்டா அங்க யூஸ் பண்ண முடியாது. அங்க வந்து ஒரு கார்டு வாங்கிப்போம், அந்த கார்டுல பாயிண்ட்ஸ் வரும், அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நாங்க செலவு பண்ணிப்போம். அப்படிங்கிற மாதிரி லௌகீகத்துல நம்ம வந்து பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி எல்லாமே நமக்கு வந்து புண்ணிய அக்கௌண்ட்ல வந்து சேவ் ஆகும். அண்ட் புண்ணிய அக்கௌண்ட்ல இருந்து நம்ம யூஸ் பண்ணலாம். வெரி கொலோக்கியல் லாங்குவேஜ்ல சொல்லணும் அப்படின்னா. அண்ட் நம்ம அதனால கர்மா ஆங்கிள் சொல்றோம் அப்படின்னா நிறைய விதமான கேள்விகள் கேட்கறதுக்கு we are giving scope. சனாதன தர்மம் ஆர் எனி பாலிதிஸ்டிக் ரிலீஜன் வந்து எக்கச்சக்கமா லிபர்ட்டி டு ஆஸ்க் கொஸ்டின் அப்படிங்கிறது இருக்கும். ஏன் வந்து சனாதன தர்மத்துல எப்படி வேணா கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, ஒரு அகங்காரத்தோட கடவுளை நோக்கி கேள்வி கேட்கறது வந்து லைக் அ சால்ட் டால் searching wants to know the depth of the ocean. அதாவது ஒரு உப்பால செஞ்ச பொம்மை வந்து நான் கடலோட ஆழத்தை பார்க்க போறேன் அப்படிங்கிற ஒரு தேடல்ல இருந்தா என்ன ஆகும்? த மொமெண்ட் வந்து தண்ணி பட்ட உடனே உப்பு கரைய ஆரம்பிச்சிடும் இல்லையா. அது மாதிரி அகங்காரம் வந்து கடவுளை தேடணுங்கிற எண்ணம் வந்தாலே அந்த அகங்காரம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறதுனாலதான் வந்து இப்படி சொல்றா. திஸ் இஸ் ஒன் திங். கமிங் பேக் டு ஒரே நிமிஷம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் 1000 நாமா விஷ்ணுவோடது. இதை நம்ம ஏன் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் ஒரு 1000 நாமங்கள் ஒரே நாமம் தானே. விஸ்வம், பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, மொத்தத்துல நம்ம அதுதான் சொல்ல போறோம்னா எதுக்கு 1000 அப்படின்னா 1000 ways ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லப்பட்ட இடம் ஒரு போர்க்களத்துல சொல்லப்பட்டது. இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, நான் அந்த முதல் நாமத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த மைண்ட் செட்ல வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதுவும் பீஷ்மர் சொல்றார். அவர் சொல்றார் அப்படிங்கும் போது அந்த மொமெண்ட்ரி வேர்ட்ஸா இருக்குமா? அவருடைய மொத்த வாழ்க்கையோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டென்ஸ் பண்ணி அவர் நாமால சொல்றார். அப்படிங்கிறதுனால அந்த நாமத்துடைய மகிமை அவ்வளவு இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சுட்டு இப்ப நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்குள்ள போலாம். விஸ்வம் விஷ்ணு ரசஸ்காரோ பூத பவ்ய பவத் பிரபு. ஒரு சாதாரண ஸ்லோகம், எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் கேட்டுட்டே இருப்போம். ஆனா இந்த ஒரு ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையும் நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணி ஒன்னொன்னா பார்த்தோம் அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு டெல். அகங்காரம் சரணாகதி பண்ணி பகவானோட நாமா சொல்றதுலதான் எல்லாமே வந்து நிற்கும். எகெயின் ஏன் இவ்வளவு 1000 வார்த்தைகள் 1000 நாமங்கள்? ஏன் அப்படின்னா எல்லாமே எத்தனை பேர் கேட்டாலும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு புரிதல், ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு ரியலைசேஷன் இருக்கும். அப்படிங்கிறதுனாலதான் நம்ம 1000 நாமங்கள் சொல்றோம். அடுத்தது விஸ்வம். விஸ்வம் அப்படின்னு சொன்னாலே விவித பிரத்யய கம்யம் விஸ்வம் அப்படின்னு சொல்றது. அதாவது எந்த ஒரு விஷயத்தை நம்மளுடைய காக்னிஷன்னால புரிஞ்சுக்க முடியுமோ, நம்மளுடைய காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ்னால நம்ம பார்க்கிறோமோ, அது எல்லாமே விஸ்வம் அப்படின்னு சொல்றோம்.
அப்படின்னா again we are coming back to நாம ரூப விவகாரம். எனக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காக்னிஷனை வச்சு, புரிந்துணர்வு தன்மையை வச்சு நான் எதை எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேனோ, இது வந்து டேபிள், இது வந்து வாட்டர் பாட்டில், இது வந்து லேப்டாப், இது வந்து மைக்கு, இது வந்து மரம், செடி, கொடி அப்படின்னு எதெல்லாத்தையும் என்னுடைய புரிதலுக்குள்ள வருதோ அது எல்லாமே விஸ்வம் அப்படின்னு சொல்றது. இது வந்து பகவானுடைய ஒரு பேர். அப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே கடவுள் அப்படிங்கிறது வந்து இதுல நம்ம சொல்றோம். எகெயின் நம்ம மோனோதியிஸ்டிக் ரிலீஜன் அண்ட் பாலிதியிஸ்டிக் ரிலீஜன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, மோனோதியிஸ்டிக் ரிலீஜன் ஒரே கடவுள், அவருதான் கடவுள் அப்படின்னு. நாம என்ன சொல்றோம், நம்ம கிட்ட 30 கடவுள் இருக்காங்க, ஆனா எல்லா கடவுளும் ஒரே கடவுள் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். சோ பார்க்கிற எல்லாமே நம்ம கடவுளாதான் பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய மனப்பக்குவம் இது நமக்கு அறிவு தளத்துல இருக்கு. நமக்கு தெரியும் விஸ்வம் பூரா நிறைஞ்சிருக்கிறது பிரம்மம் தான். ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம் அப்படின்னு ஈஷாவாசிய உபனிஷத் சொல்றது இல்லையா, அந்த மாதிரி. ஆனா இது நம்மளால அப்ளை பண்ண முடியுமா? இது நம்ம ஒரு விஷயத்த நம்ம சின்ன அகங்காரம் அப்படியே லைட்டா மேல வரும், இல்ல இதுவும் பிரம்மத்தோடதுதான் அப்படின்னு நம்மளால தட்டி கழிக்க முடியுமா அப்படின்னா, நிறைய பேரு தட்டி கழிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல பண்ணிட்டு இருக்கா. ஆனா நம்ம யோக வாசிஷ்டத்துல இதே சந்தேகம் வந்து பகவான் ஸ்ரீராமருக்கு வருது. அதுக்கு வந்து வசிஷ்டர் சொல்றார், அத்வைத்தம் திரிசுலோகேஷு நாத்வைத்தம் குருணா சக பாவாத்வைத்தம் சதா குறியாத் கிரியாத்வைத்தம் ந கர்ச்சித்து அப்படின்னு. அதாவது அத்வைத்தம் 3 லோகத்திலையும் இருக்குமா, நாத்வைத்தம் குருநாச குரு கிட்ட மட்டும் சரணாகதி பண்ணிதான் ஆகணுமா. குரு கிட்ட அத்வைத்தம் ஒரு சிஷ்யனோட கண்ணோட்டத்துல இருந்து பார்க்க முடியாது. பாவாத்வைத்தம் சதா குறியாத், அத்வைத்தம் நம்மளுடைய பாவனையில ஃபுல்லாவே இருக்குமா. கிரியாத்வைத்தம் கர்ச்சித்து, அதாவது நம்ம கிரியால இருக்கும்போது, ஆக்ஷன்ல இருக்கும்போது நம்ம வந்து அத்வைத்தத்தை வந்து பிராக்டிஸ் பண்ண முடியாது, அத்வைத்தத்தை வச்சுட்டு டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாது. ஆனா நம்மளுடைய பாவனையில அது வந்து எப்பவுமே நம்மளோட பாவனையில வந்து பாவாத்வைத்தம் சதா குறியார், பாவனையில இருக்கணும். அப்படின்னா எப்ப எல்லாம் நான் வந்து என்னுடைய அகங்காரம் ஆக்டிவா இருக்கோ, அடிஷனல் லேயர் ஆஃப் கான்சியஸ்னஸ், அடிஷனல் லேயர் ஆஃப் குவாலிட்டி, கிளாரிட்டி, எல்லாமே பிரம்மம் தான் அப்படிங்கக்கூடிய ஒரு புரிதல் வந்து நமக்கு இருந்ததுன்னா, எந்த பாயிண்ட்லயும் நம்மளுடைய டே டு டே வாழ்க்கையில எந்த பாயிண்ட்லயும் நம்ம அகங்காரம் வந்து மேலோங்கி நிக்காது. அகங்காரம் மேலோங்கி நிக்கிற மாதிரி எந்த சூழ்நிலை வந்தாலும் பாவாத்வைத்தம் சதா குறியாத், எல்லாமே கடவுள் தான், எல்லாமே பிரம்மம் தான் அப்படிங்கக்கூடிய ஞாபகம் நமக்கு வரணும். அதனால விஸ்வத்துல, இந்த விஸ்வத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிரம்மம் தான் அப்படிங்கக்கூடியது வந்து சஹஸ்ரநாமத்தோட முதல் வார்த்தையிலேயே இருக்கு. இது 1000 நாமங்கள் அப்படின்னா முதல் நாமத்துக்கு உண்டான அர்த்தம் ஒரு மனுஷனுக்கு, தனி மனுஷனுக்கு, ஒரு ஜீவாத்மாவுக்கு அனுபவ தளத்துல வந்துடுத்துனாலே எதுவுமே தேவையில்லை. இவ்வளவு மக்கள் யாருக்காவது எதுலையாவது ஏதாவது ஒரு பொறி தட்டணும் இல்லையா, ஞானம் வரணும் இல்லையா, அந்த பொறிக்காக தான் இத்தனை பேரு. சோ நம்ம பாக்குற இந்த ஒரு நாமத்தில இருந்து நம்ம எடுத்துக்க முடியும்னா, விஸ்வத்துல இருக்கக்கூடியது நமக்கு தெரியும். இது அறிவு தளத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும். வசுதெய்வ குடும்பகம் அப்படின்னு சொல்லுவோம், அனுபவ தளத்துல இருக்கும், அறிவு தளத்துல இருக்கு. நம்மளுடைய பாவத்துல இது வரணும் அப்படிங்கிறது இந்த ஒரு முதல் ஸ்லோகாவுடைய முதல் வார்த்தையிலிருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய டேக் அவேவா எடுத்துக்கலாம். அடுத்தது விஷ்ணு. நம்ம விஷ்ணு அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து, பார்க்கிற இடத்துல எல்லாமே பரபிரம்மம் தான் இருக்கும், பரபிரம்மம் தான் இருக்கு அப்படிங்கிறது. He is the one who pervades everything. அதாவது நம்மளுடைய அணுவிலே அகண்டமாய் அப்படின்னு ஒரு சூப்பரான இது வரும், ஒரு திருமந்திர ஸ்லோகம், அது நான் மறந்துட்டேன், சாரி. சோ நம்ம பார்க்கிற இடத்துல எல்லாமே, அதாவது முதல் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டியோட நான் பார்க்கிறேன், பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் இருக்கு. இது எல்லாமே பிரம்மத்துடைய வெளிப்பாடு, இது பிரம்மத்துடைய ப்ரொஜெக்ஷன். நாம ரூப விவகாரம் வேணா லௌகீகத்துக்கும் ஏத்த மாதிரி மாறலாமே ஒழிய எல்லாமே பிரபஞ்சம்தான். இது கம்மல் தான், இது தோடு தான், இது வளையல் தான், ஆனா அட் தி எண்ட் ஆஃப் தி டே எல்லாமே கோல்டு தான் அப்படிங்கக்கூடிய புரிதல் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது. ரெண்டாவது
the one who pervades everything. நீ ஒருத்தன் தான் விஷ்ணு, பிரம்மா எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்க அப்படின்னு சிம்பிள் மெட்டபர் சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கடல் பீச்சுக்கு போறோம், குட்டி குட்டி அலை இருக்கு இல்லையா, சின்ன சின்ன அலைகள் அப்பப்ப வரும், the waves that comes and dissolves, அதுவும் ஒரு எலிமெண்ட் ஆஃப் வாட்டர் தான். நம்ம கண்ணு முன்னாடி அவ்வளோ பெருசா பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய கடல், அதுவும் வாட்டர் தான். ஆனா அந்த கடல்ங்கிற ஐடென்டிட்டி எடுத்துட்டாலும், கடல்ங்கிற அந்த பிரம்மாண்டத்தை எடுத்துட்டாலும், அலைங்க கூடிய அந்த சின்ன வடிவத்தை எடுத்துட்டாலும், அட் தி எண்ட் ஆஃப் தி டே வாட்டர் தான் நிறைஞ்சு இருக்கு, பாக்குற இடம்லாம் தண்ணி தான் அப்படிங்கக்கூடிய அந்த புரிதல் இருக்கு இல்லையா. இதுதான் வந்து சின்ன சின்ன அலைகளை வந்து ஜீவாத்மா ஈகோவோட அட்டாச் பண்ணி மெட்டபர் பண்ணி சொல்லலாம். அவ்வளோ பெருசா இருக்கக்கூடிய கடல், பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய ஈஸ்வர ஸ்வரூபமா சொல்லலாம். அட் தி எண்ட் ஆஃப் தி டே எல்லாரும் எல்லாமே வெறும் வாட்டர் தான், தண்ணி தான் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து விஷ்ணு இஸ் த பர்சன் ஹூ இஸ் pervading everything அப்படின்னு சொல்லலாம். இதுல வேத வாக்கியம் இதம் விஷ்ணுர் விச்சக்ரமே திரேதா நிததே பதம் அப்படின்னு ஒண்ணு வரும். இதை வந்து சொல்லணும் அப்படின்னா நம்ம ஜெனரலா புராணத்துல சொல்லும் போது வந்து நம்ம வாமன அவதாரம் சொல்லுவா இல்லையா, எர்த்து, அதுக்கப்புறம் சொர்க்கம், அதுக்கப்புறம் at the end of the day தலை அப்படிங்கிறது. இத வந்து பிலசாபிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லும் போது என்ன சொல்லலாம் அப்படின்னா, மனம், புத்தி, நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய கான்சியஸ்னஸ் மூணுலயுமே வந்து பிரம்மா தான், விஷ்ணு தான், பரபிரம்ம ஸ்வரூபம் தான் நிறைஞ்சிருக்காரு அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். மூணாவது வசத்கரஹ, விஸ்வம் விஷ்ணுர் வசத்காரோ. இப்போ வந்து வசத்கரஹ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ராஜேஷ் மோதியா அண்ட் பீதாம்பர் மோதியா வைதீகத்துல இருக்கிறவாளுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிற விஷயம். இப்போ வந்து சாஃப்ட்வேர் ஆங்கிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ப்ரோக்ராம் பண்ணும்போது ஒரு சில லாங்குவேஜுக்கு ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிக்கு மட்டும் இந்த சின்டெக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா. இந்த சின்டெக்ஸ் யூஸ் பண்ணேன்னா இது இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும், இந்த ஜாப் ரன் ஆகும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சில கர்ம வேதத்துக்கு ஒரு சில இடத்துல நம்ம வந்து ஸ்வாஹா அப்படின்னு சொல்ற மாதிரி வசத் அப்படின்னு சொல்றோம், ஃபாலோடு பை எஸ் இதம் நமம, திஸ் இஸ் நோ மோர் மைண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ஜெக்டிவ் ட்ரிவன், அப்ஜெக்டிவ் ட்ரிவன் ஆர் கோல் ட்ரிவன் ரிச்சுவல்ஸ், அந்த எல்லா இடத்துலயும் வந்து ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு ப்ரொசீஜர் இருக்கிற மாதிரி, வைதீக ப்ரொசீஜர் இருக்கிற மாதிரி, ரிச்சுவல்ஸ் இருக்கிற மாதிரி ஒன் ஆஃப் த திங் இஸ் வசத்கரஹ அப்படின்னு சொல்றது. ஒரு தேவதைகளுக்கு ஒரு ஒரு ஹோமங்கள் பண்ணும்போது ஸ்பெசிபிக்கலி, அதாவது நம்ம அக்னி ஆர் சோமா, பிரகஸ்பதி, வருணர், இவ எல்லாருக்குமே தனித்தனியா நம்ம எந்த ஹோமங்கள் பண்ணினாலும் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அது வந்து ஈஸ்வர ஸ்வரூபமா தான் போய் சேரும் அப்படிங்கிறது தான் இங்க வேதத்துல இருக்கிற கர்மா காண்டம். அதாவது ஒரு ரிச்சுவலிஸ்டிக் எக்ஸாம்பிள மெட்டபரா எடுத்து சொல்றது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா, ஜென்ரலா நமக்கு உடம்பு இருக்கு இல்லையா, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம கையை தொட்டாலும் நம்ம சென்ஸ் பண்றோம், காதுல கை வச்சிருந்தாலும் சென்ஸ் பண்றோம், காதுல எங்க கை வச்சாலும் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நமக்குள்ள இருக்கிறது தெரியுது. அப்போ வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஹிருதய கமலத்துல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஜீவாத்மா இருக்கு, ஆனா நம்மளுடைய உடம்பு ஃபுல்லா அது வியாபிச்சிருக்கு, நம்ம எங்க தொட்டாலும் அதுதான் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன விதமான தசவித ஹோமங்கள் பண்ணி, என்ன இஷ்ட தேவதா பக்தி பண்ணி, என்ன பண்ணினாலும் at the end of the day அது மகாவிஷ்ணு பரபிரம்ம ஸ்வரூபம் தான் போய் சேரும் அப்படிங்கிறது இந்த மூணாவது வார்த்தையிலிருந்து நம்ம கத்துக்கலாம். சோ நம்ம வந்து விஸ்வம் பார்த்தோம், விஷ்ணு பார்த்தோம், அதுக்கு அடுத்தது வசத்கர் பவ்ய பவத் பிரபு. இது மூணுமே பார்த்தோம் அப்படின்னா, பூத பவ்ய பவத் பிரபு, பூத காலம், பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர், இது எல்லாத்துக்குமே லார்டா இருக்கக்கூடியது நம்மளுடைய பிரம்மம் அப்படின்னு சொல்றோம். டைம், நம்ம வந்து பூத பவ்ய பவத் எல்லாத்தையுமே இதை வந்து சிங்கிளா ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா காலம், டைம் அப்படின்னு சொல்லலாம். காலத்துக்கு காலம்தான் கடவுள், டைம் இஸ் காட்
டைம் இஸ் மணின்னு இந்த காலத்துல சொல்றா லௌகீகத்துல. இன்ஃபேக்ட் ஆன்மீகத்திலயும் லௌகீகத்திலயுமே we need to respect time as God. ஏன்னா நிஜமாவே வந்து நம்ம கிட்ட இருக்கிற டைம் வந்து கடவுள் தான். நம்ம பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றது எல்லாமே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜீவாத்மாவுடைய அகங்காரத்துடைய நிலை தன் நிலையில இருந்து இருக்கு பார்க்கும்போது எல்லாமே வெறும் நம்ம மைண்டுக்குள்ள இருக்கிறது தானே. நம்மளுடைய கனவா இருந்தாலும் சரி, நம்மளுடைய கடந்த காலமா இருந்தாலும் சரி, வெதர் இட் இஸ் அவர் ட்ரீம் ஆர் இட் இஸ் அவர் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் மெமரி. அவ்வளவுதான். ஃபியூச்சர் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் இமேஜினேஷன். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு கடவுள்கிட்ட ஏதாவது ஒண்ணு பக்தி பண்ணிட்டு தான் இருக்கோம். இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் பிரம்மம் அப்படின்னு சொல்லும் போது டைம்னாலே அப்புறம் முன்னாடி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வரும். ஆனா இன் காட் பிரம்மம் இஸ் அவுட் ஆஃப் டைம். டைம் இருக்கக்கூடிய பிரம்மன் இருக்கக்கூடிய இடத்துல டைம் இல்லை அப்படின்னும். இதை இன்னொரு இடத்துல இன்னொரு விதமா சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய மனம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய மைண்ட், த வெரி மைண்ட் தட் வி திங்க் இன்டர்பிரேட் எல்லாமே பண்றதே ஒரு டைம் ஃபேக்டர்ல தான் இருக்கு. எந்த பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம யாரா இருந்தாலும் மனசு ஒண்ணு கடந்த காலம் பாஸ்ட பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம், இல்ல ஃபியூச்சரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். அது பிரசன்ட்ல இருக்கும் அப்படின்னா மைண்ட் பிரசன்ட்ல இருக்காது. ஏன்னா மைண்ட் இஸ் ஆல் அபவுட் டேட்டாபேஸ் ஆஃப் மெமரி. அவ்வளவுதான். ஆக்டிவா இருக்கக்கூடியது ஒன்னே இட் இஸ் கேதரிங் மெமரி ஆர் கிரியேட்டிங் மெமரிங்கிற ஆக்டிவிட்டியில தான் இருக்கும். பிரசன்ட் இந்த தருணம் வந்து ஒன்னு எனி கிவன் பாயிண்ட் இன் டைம் நம்மளுடைய அகங்காரம் டாமினேட்டடா இருக்கும், இல்ல நம்மளுடைய ஜீவாத்மா டாமினேட்டடா இருக்கும். ஜீவாத்மா டாமினேட்டடா இருந்து அகங்கார சரணாகதி நம்ம பண்ணினோம் அப்படின்னா அந்த தருணங்கள் எகெயின் நம்ம வந்து ஒரு நாமா சொல்லி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னா that 10 minutes will help us to take care of the remaining time during the day. நம்மளுடைய ஈகோ நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா we are empowering the பிரம்மம். நமக்குள்ள இருந்து நம்மளை வழி நடத்தக்கூடிய அந்த பர பிரம்மத்துக்கு நம்ம வழி கொடுக்கிறோம். நம்ம அகங்காரம் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கு. ஏன் நான் அகங்காரத்தை பத்தி இந்த இடத்துல பேசுறேன் அப்படின்னா, when there is no time there is no mind. டைம் இல்லாத இடத்துல மைண்டே இருக்காது. அப்படின்னா நம்மளுடைய அகங்காரம் சைலண்டா இருக்கும் போது அந்த இடத்துல மேலோங்கி நிக்கிறது நம்மளுடைய பரபிரம்மம் தான் அப்படின்னு. அதனாலதான் இன் சைலன்ஸ் காட் வில் லிசன் டு யூ அப்படின்னு சொல்லுவா. நம்ம அமைதியில சரணாகதியில இருந்தோம் அப்படின்னா யூனிவர்ஸ் வில் லிசன் டு அஸ் அப்படின்னு சொல்லுவா. சோ பூத பவ்ய பவத் பிரபு, இந்த காலத்துக்கு இந்த டயத்துக்கே கடவுளா இருக்கக்கூடிய ஓனரா இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு நம்ம தலைவணங்குறோம் அப்படின்னு. சோ இந்த ஒரு வேர்ஸ்லயே ஒரு சின்ன ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும். அவசரத்துல சொல்லிட்டு போறது, போகும்போது அப்படியே பெருமாளை பார்த்து சல்யூட் அடிச்சுட்டே ஸ்லோகம் சொல்லிட்டு போவா. நிறைய பேர் டிராவல் பண்ணும்போது சஹஸ்ரநாமம் சொல்லுவா. இது எல்லாத்துலயுமே வந்து இவ்வளவு லேர்னிங் இருக்கு. ஒரு ஸ்லோகத்துல இருந்து சின்ன விஷயத்துல இருந்தே நம்மளால இவ்வளவு கத்துக்க முடியும் அப்படிங்கும் போது நமக்கு வந்து அது ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை தான் புரிய வைக்கிறது. ஸோ அதனால நிறைய கொஸ்டின்ஸ் இந்த காலத்துல நிறைய பேர் வந்து லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் ஆர் பகுத்தறிவு தளத்துல இருந்து நிறைய கேள்விகள் கேட்கறா அப்படின்னா அவ எல்லாருக்குமே வந்து நாம சொன்னா ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஒரு சஹஸ்ரநாமம் சொல்லலாம். பகவானோட நாமத்தை சொல்றதுனால நம்ம பண்றது வந்து இட் இஸ் அன் ஈகோ சரண்டரிங் எக்ஸசைஸ் அப்படிங்கறத வந்து ரொம்ப தெளிவுபடுத்தின்னு இருக்கணும் என்னைக்குமே. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு வேலை பண்ணினோம் அப்படின்னாலே இதை நான் பண்ணினேன் அப்படிங்கக்கூடிய ஃபீல் நமக்கு இருக்கு. ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதுறோம், இல்ல ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம், ஏதோ ஒரு வேலை பண்றோம் அப்படின்னாலே இதை நான் பண்ணினேன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபீல். அளவுக்கு நம்மளுடைய பாடி மைண்ட் நம்மளை சுத்தி இருந்து இயங்குற உலகம் இது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ண அந்த பிரம்மாவுக்கு வந்து நம்ம ஜென்ரலாவே தலைவணங்கிதான் ஆகணும்.
ஃபர்ஸ்ட் ஸ்லோகா ஃபர்ஸ்ட் வேர்ஸ் முடிஞ்சிடுது. ஐ கெஸ் வி ஆர் டன் வித் டைம். அதனால ஒரு வேர்ஸோட நான் முடிச்சுக்கிறேன். ஐ கெஸ் இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். அடுத்து ஏதாவது நம்ம இது இருந்தா பண்ணலாம். எனி கொஸ்டின், எனி டிஸ்கஷன் இது சார்ந்து Yeah, நம்ம it பேசுறதுனால can go as a series also. Continuous. அதனாலதான் So let us move on to question answer session then. அடுத்து கேள்வி பதிலுக்கு Yes, போலாமா? இல்ல நீங்க யாருக்கே ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேட்கலாம். Sri Krishna will be answering your queries. He will clear your doubts. உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம் நீங்க. கிருஷ்ணாஜி, சோ எனக்கு ஒரு டவுட். ஐ மீன், நான் இன்னைக்கு ரசிச்சது வந்து 2 பாயிண்ட். ஒண்ணு வந்து நமக்கு இருக்கிறது பேரு, பகவானுக்கு இருக்கிறது நாமா. அந்த பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து தங்க வளையலா இருந்தானே, மூக்குத்தியா இருந்தானே, கொலுசா இருந்தானே, எல்லாத்துக்குள்ளேயும் இருப்பது தங்கம் தானேங்கிற மாதிரி எல்லா உயிரினங்களிலையும் பகவான் இருக்காருங்கிற ஒரு பார்வை, மேபி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், பட் த இன்னர் செல்ஃப் இஸ் பகவான்கிற ஒரு புரிதல் நமக்கு வரணும் அப்படிங்கிறது, இந்த ஞானம் நமக்கு வரணுங்கிற பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் எனக்கு இருக்கிற டவுட் வந்து, நீங்க அந்த குருட்ட என்னமோ அத்வைதம்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. அதாவது நம்ம எல்லாருக்கும் வந்து ராமர் வந்து அப்பா பேச்ச கேட்டுட்டு காட்டுக்கு போனாரு அப்படிங்கிறது தான் தெரியும். தண்டகாரண்யத்துக்கு போனாரு அப்படின்னு. ஆக்சுவலா அவர் வந்து வசிஷ்டர்கிட்ட இருந்து முடிஞ்சிட்டு கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே எனக்கு இந்த இதெல்லாம் வேண்டாம், நான் வந்து சன்னியாசியா போயிடுறேன் அப்படின்னு சொன்ன ஆளு. அப்ப வந்து அவ அப்பா இல்ல நீ நாட்டை காக்கணும், ராஜாவா வா அப்படின்னு ஒண்ணு வந்தாரு, அப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு. அதனாலதான் வந்து 2வது தடவை காட்டுக்கு போகும்போது அவருக்கு வந்து வியப்பா இல்ல, ஓகே போக வேண்டியதுதான் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, ராமர் வந்து என்ன படிச்சாரு அப்படிங்கக்கூடிய இது இருக்கும் இல்லையா. நம்ம ஜென்ரலா வந்து கிருஷ்ணருடைய குழந்தை பருவத்தை கொண்டாடுவோம், ராமருடைய வளர்ந்த பருவத்தை கொண்டாடுவோம். ராமருடைய குழந்தை பருவத்துல ராமர் என்ன படிச்சிருக்காரு அவர் பார்க்கும்போது, நான் வந்து இந்த யோக வாசிஷ்டத்தை வந்து கொஞ்சம் ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்காக படிச்சேன். சோ நம்மளுக்கு இருக்கிற சந்தேகம் நிறைய அதுல கவர் ஆயிருக்கு. நம்ம லாஜிக்கா வந்து நிறைய கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டா வந்து ராமர் வந்து நல்லவரா கெட்டவரான்னு நிறைய பேர் கேள்வி வந்தது இல்லையா. அந்த கேள்வி வந்து வால்மீகி அவருக்கே வந்திருக்கு. அதனாலதானே அந்த ராமருடைய 14 குணாதிசயங்கள் சொல்றாரு. அந்த மாதிரி இன்னைக்கு மனுஷாலைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக சந்தேகங்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய ராமருக்கு வந்திருக்கு. அவரு சின்ன பையனா இருக்கும் போது வசிஷ்டர்கிட்ட கேட்கிறாரு, அத்வைத்தம் வந்து இப்படி இருக்கே ஏன், அப்புறம் இந்த இந்த நிர்குண பிரம்மம் சத்குண பிரம்மத்தை பத்தி எல்லாம் அவ எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்றாரு, அத்வைத்தத்தை வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் தட் நம்ம டே டு டே லைஃப்ல வந்து டே டு டே லைஃப்ல எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ண முடியும்? நம்ம ஆபீஸ்ல போய் ஒரு வேலை பண்றோம், ஒரு பியர் பிரஷரை ஹேண்டில் பண்றோம், ஒரு சொசைட்டில மூவ் பண்றோம், ஒரு பேட் எனர்ஜியை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஈகோ இருந்து தானே ஆகணும், அது ஆக்டிவா வேலை செய்யணுமே. அதனால அவர் சொல்றாரு, அத்வைத்தம் திரிசுலோகேஷு, 3 லோகத்திலையும் அத்வைத்தம் நிறைஞ்சிருக்கு, வியாபிச்சிருக்கு. நாத்வைத்தம் குருநாசக, அதுக்காக வந்து எல்லா இடத்துலயும் அத்வைத்தம் ஒன்னாவே இருக்கு, பாக்குற எல்லாமே வந்து பரபிரம்ம ஸ்வரூபம் தான். அதுக்காக நம்மளும் பெரிய பெரிய புண்ணியாத்மாக்களும் ஒன்னாயிடுவோமா? மாட்டோம் இல்லையா. நாத்வைத்தம் குருநாசக, குருனா ஒரு சிஷ்யன்ட்ட சரணாகதி மனநிலையில தான் இருக்கணும். எல்லாமே பரபிரம்மம் தானே, நானும் இவாளும் ஒண்ணு, நானும் அவாளும் ஒண்ணு அப்படின்னா அது அகங்காரம் வந்து மேலோங்கி இருக்குன்னு அர்த்தம். அதனால 3 லோகத்திலயும் அத்வைத்தம் இருக்கலாம். நாத்வைத்தம் குருநாசக, யாருக்கிட்ட அந்த சரணாகதி பண்ணிட்டு போனோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். பாவாத்வைத்தம் சதா குறியாத், யாரா இருந்தாலும் நம்மளுடைய பாவத்துல அத்வைத்தம் இருக்கணும். அத்வைத்தம் வந்து எப்பவுமே பாவத்துலதான் ஆக்ஷன்ல நம்ம விவகார world, Advaitam is not possible at action level. It is possible at bhavam level, at perception level.
நான் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது எனக்கு வந்து என்னடி மேடம் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு புரிதல் போதும், அனுபவம் வேண்டாம். ஏன்னா அனுபவ தளத்துல நம்ம இல்ல, இருந்தா இப்ப பேசிட்டு இருக்க மாட்டோம். நிறைய விஷயம் இருக்கு இல்லையா, நாலேஜ், விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நாலேஜ். எல்லாமே பிரம்மம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும், வசுதெய்வ குடும்பகம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஏன்னா இருக்கு, பாவத்துல இல்ல, நம்மளால பார்க்க முடியல, புரிஞ்சுக்க முடியறது. அந்த மாதிரி அத்வைத்தம் நம்ம பாவத்துல வந்துடுத்து, அது பிராக்டிஸ்ல வரும். டிபெண்ட்ஸ் ஆன் த டிகிரி ஆஃப் சிச்சுவேஷன், டிபெண்ட்ஸ் ஆன் த கிராவிட்டி பிரஷர். அது வந்துடுத்து அப்படின்னா நம்ம இந்த மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ்னு ஒரு புக் இருக்கு, பிரசன்னா ட்ரஸ்ட் சுவாமி சுகபோதானந்தா. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் த்ரூ மகாபாரதா அப்படின்னு ஒரு கோர்ஸ் எடுக்கிறார். அந்த கோர்ஸ்ல வந்து சொன்னார், யாராவது ஒன்ன வந்து டாக் அப்படின்னு திட்டினா நமக்கு ஏன் கோபம் வருது? ஒரு ஜீவாத்மாவோட வாயில இருந்து ஏதோ ஒரு வார்த்தை வருது, அது யாரையோ சொல்லிட்டு போறா அப்படிங்க கூடிய பக்குவம் அந்த இடத்துல நமக்கு இருக்கிறது இல்ல, இருந்தாலும் காட்டிக்கிறது இல்லைங்கிறது வேற. அந்த இடத்துலதான் அகங்காரமா செல்ஃப் ரெஸ்பெக்டிவாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு வருது. சோ ஏன் அப்படின்னா ஐடென்டிட்டி கிரைசிஸ். ஓ, ஒரு டாக்னா அது இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும், அப்படி இருக்கும்னு நமக்கு ஒரு புரிதல், நம்மளுடைய பர்செப்ஷன் ஆஃப் த வேர்ல்ட். எனக்குள்ள இருக்கிறது பரபிரம்ம ஸ்வரூபம் தான், அது என்ன வழி நடத்தட்டும் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல டிரான்சாக்ட் பண்ணிட்டே இருப்போம். நம்ம ஈகோ நினைச்சபடி போக மாட்டோம். நம்மளுடைய ஜீவாத்மா நம்ம ஈகோவை தூக்கிட்டு போயிட்டே இருக்கும், நம்ம ஈகோ பின்னாடி போயிட்டே இருக்கும், அவ்வளவுதான். சோ நம்மளுடைய அகங்காரம் வந்து சட்டிலா இருக்கும், ஆக்டிவா இருக்கும். அதனால பாவத்துல இருக்கணும். பாவத்துல வந்து ஆட்டோ சஜஷன். இப்ப இந்த காலத்துல நிறைய பேர் சொல்லிக்கிறா இல்லையா, நான் நல்லவன், நான் நல்லவன், நான் நல்லவன் ஒரு 1000 தடவை சொல்லிட்டா நம்ம நல்லவாள் ஆயிடுவோமா, சைக்காலஜில சொல்றது. அது ஏன் அப்படின்னா அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நமக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி அகங்காரம் இல்ல, எனக்குள்ள இருக்கிறது பரபிரம்மம் பரபிரம்மம் பரபிரம்மம்னு சொல்லிட்டோம்னா நம்ம அகங்காரத்தை மெருகேற்ற மாட்டோம், அவ்வளவுதான். தேங்க்யூ. நல்லது. ஹாப்பி கிருஷ்ணாஜி. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். நைஸ் introduction of Vishnu Sahasranama Sloka 1. நீங்க கொடுத்த tablets was really good on a Ekadashi day. Thank you very much. ஆமா, இன்னைக்கு ஏகாதசி அமைஞ்சு வருது. Stars are aligned in a right way. Anybody? Anybody else? So now I invite our chief guest to give us, share his, என்னோட டிஸ்கனெக்ட் ஆயிடுது. சரி, நமஸ்காரம். இல்ல வீடியோ தான் போயிருக்கு. சொல்லுங்க. நமஸ்காரம். அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானானந்த ஷலாக்கயா சக்ஷுர்வுன்மீலிதம் ஏன குரவே நமஹ. தெளிவு குருவு திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவில் சிந்தித்தல் தானே. அந்த இன்னைக்குள்ள ஸ்பீக்கரோட பேரே ரொம்ப அழகா இருக்கு. ஆனந்த கிருஷ்ணனா இருக்கார். அதுவே ஆனந்தமா இருக்கு. அவர் வந்து விஷ்ணு அப்படி நாம பத்தி ரொம்ப அழகா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தார். நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் பூராமே பார்த்தா அந்த ஒவ்வொரு நாமத்துக்கும் நாம ஒரு பெரிய எஸ்ஸையில எழுதலாம். அதுல முதல்ல விஷ்ணுங்கிற பேரே தாத்துலேருந்து வருது. விஷ் வியாப்தவ் அப்படின்னு வியாக்கரணத்துல தாத்துல இதுக்கு ஒரு டெஃபினேஷன். எங்கெல்லாம் வியாபிச்சிருக்கோ அதுக்கு விஷ்ணு. அந்த விஷ் தாத்துல உனாதி பிரத்ய நுக் போட்டு விஷ்ணு அப்படின்னு வருது. அந்த அதுலயே பேர்லயே தெரியுது எங்கும் வியாபித்து இருக்கிறவர் விஷ்ணு அப்படின்னு.
ஸோ விஷ்ணுவுக்கு நிறைய மீனிங்கும் இருக்கு. இன்னொரு மீனிங் வந்து விஷ்ணு வந்து அக்னி. அக்னி இஸ் ஆல்சோ அனதர் நேம் ஃபார் அக்னி இஸ் விஷ்ணு. இந்த அவர் பால விஸ்வநாதன் சொன்னார், ஏகாதசிக்கும் துவாதசிக்கும் ஒரு பேர் உண்டு, அதுக்கும் விஷ்ணுன்னு ஒரு பேர். ஓகே, விஷ்ணு இஸ் ஆல்சோ நேம் ஃபார் 11th and 12th days of a fortnight. So, and I'm happy that a person who is connected with the modern science, which is artificial intelligence and modeling, research, counseling, is well rooted in the scriptures, and he is doing a lot of work in connecting the scriptures with the modern thinking. And it is very interesting that there was a summit called AI Summit in India in Delhi, and the Sanskritam for AI seems to be Kritima Buddhimatta. Okay, so what is done Buddhimat, what is artificial, is called Kritrimam. Kritrima Buddhimatta is the Sanskrit word for artificial intelligence. So, and I also thank Meenakshi Madam for a great introduction and a very beautiful Mangala Charanam by Harihana Gadambadikal, Vedagosham, and a lovely Mangala Vachanam by Harihi. Coming back to the subject which he was talking about, and he was talking about he said you can have Advaitam in your bhava, but never in your doing or in your day-to-day affairs, and especially with Guru. I like that. Mahapariva, who used to be the Advaita head of Kanchimatam and of, he used to say, அத்வைத்தம் எங்க வேணா பண்ணிக்கோ, குருட்ட மட்டும் பண்ணிடாத, குருவுக்கு நீ சரணாகதி தான் பண்ணணும் அப்படின்னு தெய்வத்தின் குரல்ல சொல்லியிருக்காரு அவர். ஓகே, அது ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நம்ம ரொம்ப இதெல்லாம் பெரிய கான்செப்ட்னு இல்லாம நம்மளுடைய வேத மதத்தினோட என்னன்னா எல்லாமே பிராக்டிக்கலா கொண்டு வந்துடுவா. யூ டோன்ட் ஹாவ் டு திங்க். உட்காந்து ரூம்ல உட்காந்து யோசிக்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப பிராக்டிக்கலா வரும். சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்தாலே வந்துடும். எஸ் சாசா ஆதித்யேசா ஏகஹான்னு ஒரு ஆனந்தவல்லியில சொல்ற, எது ஆதித்யத்துல இருக்கானோ அதுவும் என்கிட்ட தான் இருக்கு. அசாதித்யோ பிரம்மஹா பிரம்மைவ அஸ்மி அப்படின்னு சந்தியாவந்தத்துல வந்துடும். எதெல்லாம் எப்படி ஆதித்யன் இருக்காரோ பிரம்மத்துல இருக்கணும், அதே பிரம்மம் எங்கிட்ட இருக்கா, அதுவும் வந்துடும். அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நாம ரெகுலரா சந்தியாவந்தனம் பண்ணும்போது ஒரு 2 நிமிஷம் அப்படி யோசிக்க வைக்கும். இது என்ன சொல்றாரு, பெரிய விஷயம் சொல்லிட்டு போயிடும் அது பாட்டுக்கு அர்க்கியம் கொடுக்கறதுக்கு முன்னால. ஸோ இதெல்லாம் ரொம்ப அழகா சொன்னார். He has actually only started our thought process on Vishnu, and we have to continue this forever to think, ponder, and possibly step towards our understanding where Vishnu is all about and how he is spread all over. So I would like to thank Happy Krishna for a very well made presentation to all of us, and thank you very much. And like that, I would like to conclude my part of it with the last sloka of Gita Dhyana. Yam Brahma Varunendra Rudra Maradas Tunvanti Stivyais Tavaihi Vedai Sangapada Kramopanishadaihi Gayanti Yam Samagaha Dhyana Vastita Tat Gatena Manasa Pashyanti Yam Yogino Yasyantam Na Viduhu Sura Suragana Devaya Tasmai Namaha. Thank you very much. Happy Krishna. Thank you, sir. Ram. Thank you very much. Towards the concluding part, now I invite Shri Rajesh Vadiyar to come with the vote of thanks. He is the managing trustee of this Sabha. So over to Shri Rajesh Vadiyar. Gurur Brahma, Gurur Vishnu, Gurur Devo Maheshwaraha, Guru Sakshat Param Brahma Tasmai Shri Gurave Namaha. Satashiva Samarambham Shankaracharya Madhyamam Asmadacharya Paryandam Vande Guru Parambaram. Sata Bala Rupapi Vighnadrihantri Mahadanti Bhaktrapi Panjasya Manya Vidhindradi Mrigya Ganesha Bhithame Vidhattam Shriyam Kapi Kalyana Murtihi. எங்களுடைய இன்விடேஷனை ஏற்றுண்டு இந்த
ஃபங்க்ஷனுக்கு, இந்த வெப்மினாருக்கு வருகை தந்த எல்லாருக்கும் என்னோட பேர்லேயும் சபா பேர்லேயும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூடி ரொம்ப அற்புதமாக 1 மணி நேரம் முடிஞ்சு போனதே தெரியாத அளவுக்கு ரொம்ப அற்புதமாக பேசின ஹாப்பி கிருஷ்ணா அவர்களுக்கும், அந்த ஹாஸ்டிங் வந்து ரொம்பவே அற்புதமாக பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக இதை நம்ம தொடர்ந்து பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி நடத்தி கொண்ட மீனா வெங்கி மாமிக்கும், எங்களுடைய ரிக்வெஸ்ட்டை ஏற்றுண்டு முக்கிய சீஃப் கெஸ்டாக வந்து அமர்ந்த ஈஸ்வரன் மாமா அவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட பெயரிலையும் ட்ரஸ்டினுடைய பெயரிலையும் கிருதஜதையை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. நமஸ்காரம். ராம் ராம். ராம் 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 ராம். சாந்தி பாடம். Ram Ram. Including prayer, survey, posting. सर्वे भवन्तु सुखिनः, Srinagar, sir. सर्वे सन्तु निरामया, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखात् भवेत्. शान्ति शान्ति शान्तिः. Samasta sukhino bhavantu. Loka samasta sukhino bhavantu. Ram Ram. Thank you everyone. Ananda Krishnaக்கு Ananda Kaudi Namaskarangal. ராம 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 ராம. I will be in touch with you because so many doubts are there. I didn't want to eat away others. கட் பண்ணது. நம்பர் வாங்கிங்கோ, எப்போ வேணா கூப்பிடுங்க. ராம ராம ராம. Thank you. Ram Ram. Thank you. Thank you everyone. நான் சரியா பேசலையோ?